ಧ್ಯಾನ ಶ್ಲೋಕಂ ಫಸ್ಟ್ ಯಾರೋ ಮ್ಯೂಟ್ಲ ಇಲ್ಲ ಮಜಾ ಮಾಣಿಕ್ಯ ವೀಣಾಮುಪಲಾಲಯಂತೀಂ ಮದಾಲಸಾಂ ಮಂಜುಳ ವಾಗ್ವಿಲಾಸಾಂ ಮಾಹೇಂದ್ರ ನೀಲದ್ಯುತಿ ಕೋಮಲಾಂಗೀಂ ಮಾತಂಗ ಕನ್ಯಾಂ ಮನಸಾ ಸ್ಮರಾಮಿ. ஓகே, இப்போ வந்து இந்த ஷியாமளா தண்டகம்ங்கிறது சந்தஸ்ன்னு சொல்லுவோம். சான்ஸ்கிரிட்டில் சந்தஸ்ன்னு சொல்லுவோம். சந்தஸ்ங்கிறது முதல்ல காயத்ரி சந்தஸ் தான். மூணு பதம் இருக்கும். 3-24 எழுத்து காயத்ரி சந்தஸ்ன்னு பேர். அது மீட்டர். அதே மாதிரி இப்போ நம்ம ராமாயணம்லாம் படிக்கிற வச்சு பாகவதெல்லாம் அனுஷ்டுப் சந்தஸில் இருக்குது. 4 பதங்கள், 8 லெட்டர், 32 எழுத்து. அதே மாதிரி 16 எழுத்துக்கள் ஒரு பதத்தில், அப்படியே 46, 64 அப்படி போய் 64 எழுத்து வரைக்கும் சந்தஸ்குள்ள ஒரு பிரகதி சந்தஸ்னு வரும். பிரகதி சந்தஸ் வரைக்கும் ஒரு 7 விதமான சந்தஸ் இருக்குது. ஆனால் அதையும் தாண்டி நீளமாக ஸ்லோகம் வரோச்சு, அதுக்கு பேர் தண்டகம். அதுக்கு மீட்டருக்குள்ளே, இந்த மீட்டருக்குள்ளெல்லாம் அடங்காது, அதனால தண்டகம். இப்போ ஷியாமளா தண்டகம்னு ஏன்னு சொல்கிறோன்னா, பின்னாடி வரோச்சே பார்த்தோம்னா பெருசாக இருக்கும், ஒரு இதுக்குள்ளே அடங்காது, அதனால நீளமாக இருக்கிறனால அது தண்டகம்னு சொல்லப்படுறது. இங்கே யாரை குறித்து இந்த தண்டகம் பாடியிருக்கார்? காளிதாசர் பண்ணியிருக்காரு. யாரை குறித்து பாடுறாருன்னு சொன்னான்னா, இது ஷியாமளாங்கிறது ராஜஷியாமளா அல்லது மாதங்கி. இப்போ லலிதா பரமேஸ்வரிக்கு கூட தேவிகள்லாம் உண்டு. அதில் மந்திரினி தேவிகள் எல்லாம் உண்டு. இதில் ஒரு மந்திரி தான் இந்த ராஜமாதங்கி அல்லது ராஜஷியாமளா சொல்லக்கூடிய மாதங்கி தேவி. அவளை பற்றின ஸ்லோகம் பாடியிருக்கார் இதில். ஸோ இவள் எப்படின்னா ஒரு சரஸ்வதியோடு தாந்திரிக் ஃபார்ம்ங்கிறான். தாந்திரிக் ஃபார்ம்னு சொன்னான்னா தந்திரம் மூலமாக அடையக்கூடியவள். சரஸ்வதியோடு ஒரு ஃபார்மு, ஆனால் சாட்சாத் சரஸ்வதி கிடையாது. ஸோ அதாவது யோகம், குண்டலினி வடிவம், குண்டலினி சக்தி அதெல்லாம் சேர்ந்த ஒரு சக்தியாக இந்த மாதங்கி தேவி இருக்காள். அதனால சரஸ்வதியோட தாந்திரிக் ஃபார்ம்ங்கிறதுனால கையில் வீணையோடு இருப்பாள். ஸோ இவளை பார்த்தோம்னா வீணையை வச்சுட்டு இருக்கக்கூடிய லலிதா பரமேஸ்வரியுடைய மந்திரியாக இருக்கக்கூடியவள். இப்போ நம்ம போயிட்டுக்குள்ள போகிறோம். மாணிக்க வீணாம் உபலாலயந்தீம். அப்போது மாணிக்கமாக செய்யப்பட்ட, மாணிக்க கற்களால் செய்யப்பட்ட ஒரு மரகத வீணை இருக்குது அவள் கையில். அதை உபலாலயந்தீம்னு என்னது, அதை மீட்டிக்கொண்டு அதோட கொஞ்சி கொண்டிருக்க. உபலாலனம் பண்ணுறதுன்னு என்னது, குழந்தைய கொஞ்சறது கூட லாலனம் சொல்லுவோம். அது மாதிரி வீணையோடு கொஞ்சம் விளையாடின்னு இருக்கான். அப்படி அவள் அழகாக வீணையோடு வீணையை மீட்டிக்கொண்டு இருக்கிறாள். மத ஆலசாம். மதான்னு சொன்னான்னா இந்த சுறாபானம் பண்ணுறதெல்லாம் தேவிகளுக்கு பழக்கம்தான் அவளுக்கு. அதனால அந்த போரில் அவள் எப்பொழுதுமே ஒரு தெம்போடு இருக்கணும். அதனால அவள் சுறாபானம் பண்ணி தான், துர்கா தேவியை பார்த்தோம்னா எல்லாருமே அப்படி தான். ஸோ அதனால போரிடுற சமயத்தில் அவள் மதத்தோடு இருப்பாள். மதங்கிறது கர்வம் கூட. என்ன கர்வம்? போரில் நாம் தான் ஜெயிப்போங்கிற கர்வம் உடையவள். ஏன்னா அவள் மந்திரியாக இருக்காள். ஒரு லலிதா பரமேஸ்வரி பண்டாசனோடு சண்டை போடுறச்செல்லாம் மந்திரி படைகளோடு போகிறா. அதில் இவள் ஒருத்தியாக இருக்கா. அதனால இவள் மதுவால் சோர்வுற்றுன்னு எடுக்கலாம். அதாவது அந்த ஆலசியம்னு என்னது, ஒரு சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடியதுக்கும் ஆலசியம் சொல்கிறது. அதே சமயத்தில் போர் சமயத்தில் கர்வத்தோடு இருக்கிறவளும் அவளே தான். ஸோ அப்படி மஞ்சுள வாக்விலாசம் பேசுகிறோச்சா அப்படியே கிளி கொஞ்சம் மாதிரி பேசுவாள். மஞ்சுளம்னா மென்மையான வாக்குகள் அவளுடைய வாயிலிருந்து வரும். அப்படிப்பட்ட வாக்விலாசத்தோடு கூடியவள். மாதங்க கன்யா, மதங்க முனிவருடைய மகளாக அப்படின்னு அர்த்தம். தேவி மதங்கரோட ஆசிரமத்தில் வந்தான்னு சொல்லுவாள். ஸோ அவளுடைய மதங்கருடைய கன்யாவாக. அப்போ நம்ம பார்க்குறோம் தேவர்களுடைய சக்தியெல்லாம் பெற்று ஒரு காளியாக வடிவெடுத்த போது கூட மதங்கருடைய ஆசிரமத்தை தான் விழுந்தான்ட்டு. அப்போ இந்த மாதங்கிங்கிற ஷியாமளா தேவியும் அவளுடைய ஒரு அம்சம் தானே. அதனால மதங்க கன்யாம்னே சொல்கிறான். மதங்கருடைய பெண்ணாக, மாதங்க கன்யாம்னா மதங்கருடைய பெண்ணாக. ஸோ சததம் ஸ்மராமி, இப்படிப்பட்ட தேவியை நான் மனதால் எப்பொழுதும் தியானிக்கிறேன். சததம்னா ஆல்வேஸ், ஸ்மராமி நான் தியானிக்கிறேன் அப்படின்னு இங்கே காளிதாசர் தியான ஸ்லோகம் ஆரம்பிக்கிறேன். ஒரு செகண்ட் மாணிக்ய வீணாமுபலாலயந்தீம் மதாலசாம் மஞ்சுள வாக்விலாசாம் மாஹேந்திர நீலத்யுதி கோமலாங்கீம் மாதங்க கன்யாம் மனசா ஸ்மராமி. चतुर्भुजे चंद्रकलावतंसे
कुचोन्नते कुङ्कुमरागशोणे पुण्ड्रेक्षुपाशाङ्कुशपुष्पबाणहस्ते नमस्ते जगदेकमातः. ஸோ சதுர்புஜே, 4 கைகளோடு கூடியவள். சந்திரகலா அவதம்சே, அவதம்சம்னா அலங்காரம், மண்டனம் சொல்லுவோம், அலங்காரம் பூஷணமாக. சந்திரப்பிறையை, கலான கலை, பிறை. ஸோ சந்திரனுடைய பிறையை தலையில் சூடியவளாக, இவருடைய உருவம் அப்படி இருக்குது, 4 கைகளோடு சந்திரனை பிறையில் சூடியவளாக. குச்ச உன்னதே, அதாவது உயர்ந்த எடுப்பான மார்பகங்களோடு கூடியவள். குச்சன மார்பகங்கள், ஸ்தனம்னு ஒரு வார்த்தை உண்டு. குங்கும ராக ஷோனே, ஷோனன்னா ரெட் கலர், குங்கும ராகம்னு சொன்னான்னா அவளுடைய மார்பகங்கள்லாம் குங்குமம் பூசி இருக்கிறது. அவள் நெத்தியில் உள்ள குங்குமம் எல்லாம் அப்படியே, அதெல்லாம் ஒரு அந்த காலத்தில் வந்து சந்தனத்தை குழம்பெல்லாம் நெஞ்சில் பூசிப்பார்கள், குங்குமத்தெல்லாம் பூசிப்பா. அகரு அப்படி மணக்கத்தான் இருப்பா, உடம்பெல்லாமே பூசின்னு இருப்பாவா. ஸோ அப்படி குங்கும ராகம், அந்த ரெட்டு கலரான அந்த குங்குமத்தை மார்பகங்களில் கொண்டவளே. புண்ட்ரேக்ஷு, இச்சுனாலே கரும்பு, புண்ட்ரேக்ஷுன்னு சொல்லும்போது ஒரு சிவப்பு கரும்புன்னு சொல்கிறோம். இது கரும்பில் ஒரு வெரைட்டி, அவ்வளோதான். புண்ட்ரேக்ஷுன்னு சொன்னால் புண்ட்ர இக்ஷு, சிவப்பு கரும்பாக கரும்பு. அப்புறம் பாஷா, கையில் என்னெல்லாம் வச்சுட்டுருக்கா லிஸ்ட்டு கொடுக்குறா. 4 கையில் 4 இருக்குது. ஒன்றில் சிவப்பு கரும்பு வச்சுட்டுருக்கா, ஒன்றில் பாஷம் கயிறு, ஒன்றில் அங்குஷங்கிற ஒரு சின்ன ஆயுதம், அப்புறம் புஷ்பம், கையில் ஒரு புஷ்பத்தை வச்சுருக்கா. அப்படி 4 கையில் புஷ்பபானங்கள்னா வெறும் பானம் வச்சுக்கல, புஷ்பபானங்களே வச்சுட்டுருக்கா. புஷ்பமே அவளுக்கு அம்பாக இருக்கிறது. ஸோ அப்படிப்பட்ட பான ஹஸ்தே, அப்படிப்பட்ட கைகளை உடையவளே. ஜெகதேக மாதக, ஜகத்துக்கே ஒரே தலைவியாக இருக்கக்கூடியவளே, உனக்கு நமஸ்காரம், நமஸ்தே. चतुर्भुजे चन्द्रकलावतंसे कुचोन्नते कुङ्कुमरागशोणे पुण्ड्रेक्षुपाशाकुशपुष्पबाणहस्ते नमस्ते जगदेकमातः. माता मरकतश्यामा मातङ्गी मदशालिनी कुर्यात् कटाक्षं कल्याणी कदम्बवनवासिनी. कुर्यात् कटाक्षं போட்டிருக்கு, இங்கே கடாட்சயது கல்யாணி. அது இன்னும் கொஞ்சம் மீட்டருக்கு சரியாக வர மாதிரி இருக்குது. கடாட்சயது கல்யாணி. ஓகே ஓகே. மாதா மரகத ஷியாமா, அதான் மரகத பச்சை, மரகத பச்சை போல் அப்படி ஷியாமா, ஷியாமானாலே ஒரு பிளாக் கலர். இந்த மரகத பச்சையும் கிட்டத்தட்ட பிளாக் கலரில் அந்த மாதிரி இருக்கும். ஸோ மாதா அம்மா மரகத ஷியாமாவாக இருக்கக்கூடியவளே. மாதங்கி, மாதங்கின்னு சொன்னா மதங்களுடைய பெண்ணு அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொல்லிட்டோம் இல்லையா. மாதங்க கன்யான்னு சொல்கிறோம். அதே தான், அதனால மதங்களுடைய பெண்ணாக இருக்கால மாதங்கின்னு அவளுக்கு ஒரு பேர். ராஜஷியாமலா அல்லது மாதங்கின்னு தான் அவளுக்கு பேர். அப்படி தான் மாதங்கின்னு பேர் அவளுக்கு. மதசாலினி, மதசாலினிங்கிறதுக்கு கர்வத்தோடு கூடியவள், மதம் பொருந்தியவள், அதை ஒரு ப்ரைடு. நான் எப்பேற்பட்டவங்கிற ஒரு ப்ரைடு தேவிக்கு. ஏன்னா தேவியோட மந்திரியாக இருக்கா, லலிதா பரமேஸ்வரோட மந்திரியாக இருக்கா. அப்படி ஒரு ப்ரைடு. அதாவது இன்னொரு அர்த்தம் ஷாலினி, ஷாலினின்னு சொன்னாலே ஒரு ஹவுஸ் ஒய்ஃபுக்கு ஷாலினின்னு பேர். ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே ஷாலினிகள் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹவுஸ் ஒய்ஃபுக்கே உள்ள ஒரு காம்பீரியம், ஒரு கௌரவம், அந்த மாதிரி இருக்கக்கூடியவளாம் அவள். கடாட்சயது கல்யாணி, அப்படிப்பட்ட கல்யாணியாக கல்யாண குணங்களோடு கூடிய அவள் நம்மளை கடாட்சிக்கட்டும், நம்மளை எல்லாரும் கருணா கடாட்சத்தோடு கடாட்சிக்கட்டும். கதம்பவன வாசினி. ஸோ மணித்வீபத்தில் இருக்கக்கூடிய தேவி இவள் எல்லாருமே மணித்வீபத்தில் இருக்கணும். லலிதா பரமேஸ்வரர் மந்திரிகள் எல்லாருமே அங்கே தான் இருப்பிடம். ஸோ அந்த மணித்வீபத்தில் கதம்பவனம் இருக்குது சுற்றி, அதை சுற்றி இருக்கக்கூடியது கதம்பவனம். அந்த வனத்தை சுற்றி இருக்கக்கூடிய அந்த மணித்வீபத்தில் இருக்கக்கூடியவளே அப்படின்னு சொல்லி, இது விநியோகம்னு பேர். முதல்ல தியானம், முதல் 2 ஸ்லோகமும் இது விநியோகம்னு சொன்னான்னா, இனிமேல் நான் வந்து உன்னை தியானித்து உன்னை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு ஒரு சங்கல்பிச்சுக்கிறேன். ஸோ இவர் வந்து அது விநியோகம்னு சொன்னான்னா இனிமேல் டீட்டெயில்ஸு அப்படிங்கிற அர்த்தம். விநியோக அப்படிங்கிற இடத்துல இந்த ஸ்லோகம் வருது. माता मरकतश्यामा मातङ्गी मदशालिनी कुर्यात् कटाक्षयतु कल्याणी कदम्बवनवासिनी. स्तुति. जय मातङ्गतनये जय नीलोत्पलद्युते जय सङ्गीतरसिके जय लीलाशुकप्रिये. ஸோ ஜெய மாதங்கதனையே ஸ்துதி ஆரம்பிக்கிறார். இப்போ ஸ்துதிக்க போகிறார். ஸோ ஜெய மாதங்கதனையே, மதங்களுடைய பெண்ணே, தனையான பெண்ணு, மாதங்கத்தனையே, மதங்களுடைய பெண்ணே. அடுத்தது ஜெய நீலோத்பலத்யுதே, திதின்னு ஒளி. ஸோ நீலோத்பலம், நீலோத்பலன்னு இது நீலத்தாமரை அல்லது குமுத மலர், அப்படி அது நீல அல்லி எல்லாம் சொல்லலாம்.
ஸோ அந்த மாதிரி ஒரு டார்க் கலராக இருக்கக்கூடியவளே, சங்கீத ரசிகே, சங்கீதத்தை ரசிப்பவளே. ஏன்னா அவளே கையில் வீணை வச்சுட்டு இருக்கா, வீணா கானம் பண்ணக்கூடியவளாக இருக்கா, சங்கீதத்தை ரொம்ப ரசிக்கக்கூடியவளாக இருக்கா. ஜெய லீலாசுக பிரியே, லீலாசுகன விளையாட்டான ஒரு கிளியை தன்னுடன் வச்சுட்டு இருக்கா. அவளுடைய மொழியே கிளி போல இருக்கு, அவளுக்கும் கிளியை பிடிக்கும், அதனால கிளியை தன்னுடன் வைத்து கொண்டிருக்கக்கூடியவளே. ஸோ கிளியை அவகிட்டக்க அவளோட தோளில் உட்காந்துருக்கும். இல்லாட்டனா லீலாசுகர்னே ஒருத்தர் இருக்கார் இல்லையா, ஸோ லீலாசுகருடைய பிரியமானவளே, லீலாசுகரால் ஆராதிக்கப்பட்டவளே. ஏன்னா லீலாசுகர் கிருஷ்ணகர்ணாமிர்தம் பண்ணியிருக்கார், ஆனால் அவர் சைவ வம்சத்தில் தோன்றியவர், அவர் சிவபக்தர், அந்த சைவைட்டாக இருந்தவர். அவர் கிருஷ்ண பக்தியில் இறங்கி அந்த கிருஷ்ண கர்ணாமிர்தம் பண்ணினார். இருந்தாலும் லீலாசுகருக்கு அவர் சைவைட் ஆனதுனால தேவி அவருக்கு ரொம்ப பிடிக்கும் போல் இருக்கு. லீலாசுக பிரியே அப்படி 2 அர்த்தம் அந்த இடத்துல சொல்லலாம் நம்ம. ஜய மாதங்கதனயே ஜய நீலோத்பலத்யுதே ஜய சங்கீத ரசிகே ஜய ஸ்ரீலீலா சுகப்ரியே. பிரதமம் தண்டகம். ஜய ஜனனி சுதா சமுத்ராந்தருத்யன்மணி த்வீப சம்ரூட வில்வாடவி மத்ய கல்பத்ருமா கல்பகாதம்ப காந்தார வாசப்ரியே கிருத்திவாசப்ரியே சர்வலோகப்ரியே. ஜெய ஜனனி, அம்மா உனக்கு ஜெயம் அப்படிங்கிற, அம்மா உனக்கு ஜெயம். சுதா சமுத்திர அந்தக, சுதா சமுத்திரம் என்னது, தேவியோட இருப்பிடம் எப்படி இருக்குன்னு சொல்கிறார், இங்கே வர்ணிக்கிறார். மணித்வீபம் எப்படி இருக்குது, எந்த இடத்துல இருக்குங்கிறத சொல்கிறார். முதல்ல பெரிய ஒரு அமிர்தமயமான கடல், அமிர்தத்தாலேயே நிரப்பப்பட்ட ஒரு கடல். ஸோ அதுக்குள்ள அந்தக, அதுக்குள்ள உத்யன் மணித்வீப, அதுக்குள்ள நடுவில் இருக்கக்கூடியது இந்த மணித்வீபமாகப்பட்ட தேவியோடைய இருப்பிடம். அந்த மணித்வீபங்கிறது இந்த சமுத்திர கடலோட நடுவில் இருக்குது. அந்த நடுவில் இருக்கிற அந்த மணித்வீபத்தை சுற்றி சம்ரூடனது, அதை சுற்றிலும் பில்வ அடவி, வில்வ மரங்களால் நிறைந்த ஒரு காடு. ஸோ மணித்வீபத்தை சுற்றி ஒரு வில்வ அடவி இருக்குது, வில்வ காடு இருக்குது. சம்ரூடன வில்வ காடு. ஆக்சுவலாக அமிர்த கடலோடு அங்கேருந்து ஆரம்பிக்கணும், வெளியிலேருந்து உள்சுற்று வரணும். இப்போது அமிர்த கடலுக்குள்ளே ஃபஸ்ட் ரவுண்டு பார்த்தா வில்வ அடவி, வில்வ காடு இருக்குது, வில்வ மரங்களால் நிறைந்த காடு. அதுக்கு நடுவில் அடவி மத்தியா, அதுக்கு நடுவில் என்ன இருக்குன்னா கல்பத்ருமன்னு கல்பக விருட்சங்கள். ஸோ அந்த வில்வ அடவியை தாண்டி உள்ளே வந்தோம்னா நிறைய கற்பக விருட்சங்களால் சூழப்பட்ட ஒரு காடு. ஆக்கல்பன டெக்கரேட்டட் அர்த்தம். ஆக்கல்பன அலங்காரம் பண்ணப்பட்ட. ஸோ கல்பக மரங்களால் அலங்காரம் பண்ணப்பட்ட நடுவில் அதுக்கு அடுத்தது வில்வக்காடுக்கு அடுத்தாப்பில் உள்ளே வரணுமானா இந்த காடு கல்ப மரங்கள் விருட்சங்கள் சூழ்ந்த ஒரு காடு. அதுக்குள்ளே வந்தோமானா காதம்ப காந்தார, கதம்ப வனங்கள் நிறைந்த, கடம்ப மரம் சொல்கிறோம், முருகனுக்கும் பிரியமானது கடம்ப மரம், தேவிக்கும் பிரியமானது கதம்ப வனம். ஸோ அந்த கடம்ப வன, அந்த காந்தாரம்னா காடு. ஸோ அதுக்கு தாண்டி வந்தோமானால் அந்த கதம்ப வனம் வருது. அந்த கதம்ப காந்தார காடு கதம்ப வன காடாக இருக்கிறது, அதில் வசிக்கக்கூடியவள். ஸோ அதுக்கும் தாண்டி கதம்பவனத்தையும் தாண்டி வந்தால் தான் தேவியோட மணித்வீபம், அதில் சிம்ஹாசனத்தில் வீற்றிருப்பாள் தேவி. ஸோ காந்தார வாசப்பிரியே, அதில் வசிக்கக்கூடியவளே, அதில் பிரியமாக இருக்கக்கூடியவளே. கிருத்திவாசப்பிரியே, கிருத்தின்னு சொன்னால் தோல்னு அர்த்தம். நார்மலாக புலித்தோல்னு சொல்லிடுவோம் ஜென்ரலாக. ஏன்னா பகவான் புலித்தோலை மேலாடையாக போட்டுருக்காரு, கீழே மான்தோல் ஆடை போட்டுருக்காரு. ஸோ அவர் 2 தோல் தான், தோலாடை. அதில் கிருத்திவாசன்னா சிவன். ஸோ சிவனுடைய பிரியமானவளே, கிருத்திவாச பிரியே. சர்வலோக பிரியே, எல்லாராலும் பிரியமாக வணங்கப்படுபவளே. சர்வலோக பிரியே, லோகன மக்கள், எல்லா லோக மக்களாலும் வணங்கப்படுபவளே. சுதா சமுத்ராந்தருத்யன்மணி த்வீப சம்ரூட வில்வாடவி மத்ய கல்பத்ருமா கல்ப காதம்ப காந்தார வாசப்ரியே கிருத்திவாசப்ரியே சர்வலோகப்ரியே. சாதராரப்த சங்கீத சம்பாவனா சம்பிரமாலோலனி பஸ்ரகாபத்த சூளீசனாத்ரிகே சானுமத்புத்ரிகே. ச ஆதர ஆரப்த சங்கீத, ஆதரவோடு எல்லாரும் ரசிக்கிற மாதிரி, அப்படி எல்லாரும் ஆதரிக்கும்படி ஆரப்தா, எல்லாரும் தலையாட்டி ரசிக்கக்கூடிய, அப்படி ஆரம்பிக்கப்பட்ட சங்கீத சம்பாவனான்னு நல்ல மரியாதையோடு இது தலையாட்டி, அப்படி சங்கீத சம்பாவனா சம்பிரம ஆலோல. சம்பிரமம்னு
அப்படியே ஒரு ஆடக்கூடியது. சம்பிரமம்னு சொன்னான்னா பல இடங்களில் நம்ம வந்து பயம்னெல்லாம் சொல்லுவோம். இங்கே சம்பிரமம்னு சொன்னான்னா ஒரு பிரமிப்பாக தலையாட்டி ரசிக்கக்கூடிய. ஸோ சம்பிரம ஆலோல நீப்பஸ்ரகு, நீப்பன்னு சொன்னாலும் கடம்பம்னு அர்த்தம், கடம்பம். ஸோ கடம்ப ஸ்ரக்குன மாலை, கடம்ப மலரால் செய்யப்பட்ட மாலையை சூடியவள். ஸோ அது என்ன ஆகுது, இவள் வந்து இந்த சங்கீதம் தலையை ஆட்டி ஆட்டி ரசிக்கிறோச்சே, அந்த மாலை வந்து ஆடுறது, தலையை ஆட்டி ஆட்டி ரசிக்கிறோச்சே, அப்படி சம்பிரம்ப ஆலோல நீப்பஸ்ரகு, அவளுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய அந்த கதம்ப மாலை ஆகப்பட்டது அவள் தலையாட்டி ரசிக்கும் போது ஆடக்கூடியதாக, ஆலோலம் லோலமாக ஆடக்கூடியதாக. ஆபத்த சூளி ச நாத்திரிகே, அதாவது சூளின்னா முடி, சூளி. ஸோ ஆபத்த நீப்பஸ்ரக் ஆபத்த, தலையில் சூடின்னு இருக்காங்கிறது, இங்கே வந்து கழுத்தில் கூட இல்லை. ஸோ சூளிங்கிறது தலைமுடியில் ஆபத்தம்னு சுற்றப்பட்ட கதம்பவன மாலையை பண்ணி தலையில் அதை சூடின்னு இருக்கா. அந்த தலையில் சூடப்பட்ட மாலையாகப்பட்டது இவள் தலையாட்டும் போது அந்த மாலையும் சேர்ந்து ஆடுறது. ச நாத்திரிகே, திரிகேன்னு சொன்னால் 3 லோகங்கள். ஸோ 3 லோகங்களுக்கும் நாதையாக, நாதனோடு பெண்பால் நாதை இல்லையா, ஸோ எல்லாரையும் காப்பாற்றக்கூடியவளாக. ஸோ 3 லோகங்களுக்கும் எல்லாரையும் காப்பாற்றும் நாதனோடு கூடியவளாக, நாதையாக, தலைவியாக. சானுமத் புத்திரிகே, சானுமத்துன்னு தாழ்வரைகள் மட்டும் இல்லை, அந்த மலை மேலே ஏதாவது ஃப்ளாட்டாக ஒரு ஏரியா இருந்தால் அதுக்கும் பிளாட்டோன்னு சொல்லுவோம். இங்கிலீஷில் பிளாட்டோமோ, தமிழில் பீடபூமிமோ. பீடபூமின்னு இட்ஸ் அ ஃப்ளாட் சர்ஃபஸ். ஐதர் அது கீழே மலையடி வாரத்தில் இருக்கக்கூடிய தாழ்வரையாக இருக்கலாம், இல்லை மலை மேலே ஏறும்போது சில இடங்கள்ல அப்படியே ஃப்ளாட்டாக இருக்கும், அதுக்கப்புறம் திருப்பி ஏற்றம் வரும். அந்த மாதிரி சானுமத்துன்னு சொன்னோன்னா அந்த ஃப்ளாட்டான ஒரு ஏரியாவோடு நிறைந்த அந்த ஹிமவான், இமயமலை புத்திரிகே, சானுமத் புத்திரிகேன்னு பிளாட்டோஸோடு கூடிய அந்த இமவானுடைய மகளே அப்படின்னு இங்கே ஃபுல்லாக இங்கே அட்ரஸிங் தான். தேவியோடு பலவிதமான பெயர்களை சொல்லி சொல்லி அப்படி சொல்லி கடைசியில் நமஸ்தே ஜெகதம்பா அப்படின்னு சொல்லுவார். सादरारब्ध संगीत संभावना संभ्रमालोल दीपस्रगावद्ध चूली तनातत्रिके तानुमत्पुत्रिके शेखरीभूत शीतांशुरेखा मयूकावलीबद्ध सुस्निग्ध नीलालकश्रेणि शृङ्गारिते लोकसम्भाविते. शेखरीभूत, शेखरம்னாலே தலை உச்சி. ஸோ தலை மேலே தலைமுடியில் ஷீத குளிர்ந்த கிரணங்களை உடையவன் அப்படின்னாரு சந்திரன். ஸோ ஷீத அம்சு குளிர்ந்த கிரணங்களை உடைய அந்த சந்திரனுடைய ரேகான்னு பிறை, ஃபுல் சந்திரன் கிடையாது, ஃபுல் மூன் கிடையாது. ஸோ பிறையை சூடியவள் சேகரி பூதா, தலை மேலே அவள் பிறை சந்திரனை சூடிக்கொண்டு. மயூகான்னு கிரணங்களுடைய அந்த ஒளி. ஸோ அது சந்திரனுடைய ஒளி வந்து பலான் இருக்கு. ஆவளி பத்த வரிசையாக அந்த கிரணங்கள் இருந்து வெளிப்படக்கூடிய ஒளியோடு கூடிய ஸ்னிக்தான சாஃப்ட். அவளுடைய முடி வந்து எப்படி ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அந்த முடி மேலே அந்த தலையில் இருக்கிற சந்திரனுடைய கிரணங்கள் அப்படி விழருது அந்த சாஃப்ட் முடியல. ஸ்னிக்த நீல அலக்கன்னா பிளாக் ஹேர், நல்லா கருவார் குழலியாக இருக்கு அவளுக்கு. அப்படிப்பட்ட கருமையான முடியோடு கூடிய நீல அலக்கஸ்ரேணின்னு அழகழகான அலையலையாக தொங்கக்கூடிய அந்த முடிகளோடு கூடியவள். அதில் அந்த சந்திரனோடு பிறை சந்திரனோடு ஒளி விழக்கூடியவளாக. ஸ்ருங்காரிதே, அப்படி ஸ்ருங்காரமாக இருக்கா, அப்படி அழகாக இருக்கக்கூடியவளே. லோக சம்பாவிதே, லோகத்தால் மதிக்கப்படுபவளே, சம்பாவனை பண்ணப்படுபவளே. शेखरीभूत शीतांशुरेखा मयूकावलीबद्ध सुस्निग्ध नीलालकश्रेणि शृङ्गारिते लोकसम्भाविते. कामलीलाधनुस्सन्नि बभ्रूलता पुष्पसन्दोह सन्देह कृल्लोचने वाक्सुदासेचने. காமலீலாதனுகு அப்படின்னு என்னது, விளையாட்டு வில்லு. ஸோ அவளுடைய வில் வந்து என்னது, இச்சு இல்லையா, கரும்பானாகப்பட்ட வில்லு. அதனால இது எல்லாமே தேவியோட மந்திரிகள் எல்லாமே ஒரு சாட்சாத் தேவியோட வடிவங்களாக தான் இருப்பா. பார்ஷதர்கள், விஷ்ணுவோட பார்ஷதர்கள்னு என்னது, எல்லா விஷ்ணுவை போலவே இருப்பா. ஆனால் மைனஸ் லக்ஷ்மி.
விஷ்ணுகிட்ட மட்டும்தான் லட்சுமி இருப்பா, பாக்கி எல்லாரும் லட்சுமி இருக்க மாட்டா. மற்றபடி சங்கு சக்கரம் எல்லாம் வச்சுட்டு எல்லாம் ஒன்று போல இருப்பா பார்க்கறதுக்கு. அது மாதிரி இங்கே ராஜமாதங்கியும் அந்த லலிதா பரமேஸ்வரி எல்லாம் ஒன்று போல இருக்கா. அதனால அதே டிஸ்கிரிப்ஷன் தான். காமலீலா தனுகு, விளையாட்டான வில்லை உடையவள். தனு சன்னிப புரூலதா. ஸோ அந்த மாதிரி அந்த வில்லு வந்து கரும்பு வில் வந்து ஈஸியாக வளைக்கலாம். ஸோ அந்த மாதிரி வளைந்த புருவங்கள். புரூலதா, புரூலதான்னு புருவக்கொடி அர்த்தம். புருனா புருவம், லதான கொடி. ஸோ புருவக்கொடி எப்படி இருக்குது? அந்த விளையாட்டு இச்சுதனு மாதிரி வில் போல வளைந்த புருவங்கள். சன்னிபன போன்ற வளைந்த புருவங்கள். புஷ்ப சந்தோக சந்தேக கிருத் லோச்சனே. ஸோ அவளுடைய கண்கள் எப்படி இருக்குன்னா, இந்த இந்த வில்லை மேலே இருக்கக்கூடிய புருவக்கொடியாகப்பட்ட வில்லை கரும்பு வில்லை வளைக்கின்றதோ, அதாவது சந்தோகம்னது கறந்து இவளுடைய பார்வையாகப்பட்டது அந்த புருவக்கொடி மேலே படுறதுனாலேயே அந்த புருவவில்ல அப்படி தானே வளைஞ்சு போகிறதோ, அப்படி சந்தோகனம் பண்ணுறதுன்னு கறப்பறதுன்னு அர்த்தம். கறந்து கொடுக்கிறது தானே செய்கிறது. இந்த கண்கள் அந்த புருவத்தை வளைக்கின்றதோ என்று சந்தேகப்படும்படியாக இருக்கிறது. சந்தேக கிருத் லோச்சனே, அந்த கண்கள் அப்படி சந்தேகப்படும்படியாக இருக்கின்றனவே. அம்மா வாக் சுதா சேச்சனே, வாக்கில் தேவியோட வாக்கில் அமிர்தமாக இருக்கு. சுதா சேச்சனம், சேச்சனம்னு பாய்ச்சுதல், நீர் பாய்ச்சுதல் சேச்சனம். ஸோ சுதா சேச்சனே, அமிர்தத்தை பொழிபவளாக வாக்கில் இருக்கிறாள் அவள். சாரு கோரோச்சனா பங்க, அதான் அழகிய, சாருன்னு அழகிய. கோரோச்சனான இந்த கோரோச்சனைன்னு தமிழையும் கோரோச்சனைன்னு தான் சொல்கிறோம். இந்த மணப்பொருள் இல்லையா. ஸோ அதில் வந்து அது எங்கே கோரோச்சனாங்கிறது, கோங்கிற பசு இல்லையா. பசுவனுடைய நாபி, அதோட பித்த பையிலிருந்து எடுக்கக்கூடிய வஸ்து. அதனால தான் கோரோச்சனைன்னு பேர் அதுக்கு. கோரோச்சனாங்கிறது மணக்கக்கூடிய ஒரு பொருள்னா கூட பசுவோடைய பைல் அது நல்லதா பித்த பையிலிருந்து எடுக்கிறாத. ஸோ அந்த கோரோச்சனை கேலி லலாம அபிராமே. ஸோ தன்னுடைய நெத்தியில், லலாமம்னா நெத்தி. ஸோ விளையாட்டாக தன்னுடைய திலகமாக அந்த கோரோச்சனையை இட்டு கொண்டிருக்கிறாள் அவள். அபிராமே, ரொம்ப அழகா அப்படி அந்த கோரோச்சனையை தன் நெத்தியில் திலகமாக இட்டுண்டு ரொம்ப அபிராமமாக ரொம்ப அழகியவளா. ஓ சுராமே ரமே. சுராமேன்னு ராமேன ராமான்னு சொன்னால் பெண்கள்னு அர்த்தம். சுராமேன பெண்களில் அழகியவளே. ரமே ரமிக்கக்கூடியவளே, தானே ரமிப்பள், நம்மளையும் ரமிக்க வைப்பவள் அப்படின்னு இதில் சேர்த்து வந்திருக்கு. பரவாயில்ல, நீங்கள் அடுத்து படிங்க, திருப்பி ஒரு வாட்டி சொன்னாலும் தப்பு இல்லை. ஓகே. காமலீலாதனுசன்னிப ப்ரூலதா புஷ்ப சந்தோக சந்தேக கிருலோச்சனே வாக்சுதா சேச்சனே. ராதே கிருஷ்ணா. இப்ப நான் चारु गोरोचना पंक केली ललामाभिरामे सुरामे रमे प्रोलसद्वालुका मौक्तिक श्रेणिका चंद्रिका मंडलोद्भासि लावण्य गंडस्थलन्यस्त कस्तूरिका पत्र रेखामयु रेखा समुद्भूत सौरभ्य संभ्रांत भृंगांगना गीत सांद्री भवन मंद्र तंत्री स्वरे सुस्वरे बास्वरे. ஸோ பார்த்தோம் இல்லையா. ஸோ கோரோச்சனை ஆக்கப்பட்ட பங்கான்னு சேருன்னு அர்த்தம். குழம்பாட்டமாக அந்த கோரோச்சனை குழம்பாட்டமாக எடுத்து நெத்தியில் பூசிட்டு இருக்கா தேவி. அது உல்லசத்து பாலிகா மௌத்திக ஸ்ரேணிகா. பாலிகா மௌத்திகான்னு சொன்னா சின்ன முத்துன்னு அர்த்தம். பாலிகான குழந்தை சொல்கிறோம்ல, சின்ன குழந்தை. அப்போ பாலிகா மௌத்திகான்னு சொன்னால் சிறு முத்துக்களாகப்பட்ட ஸ்ரேணிகா, வரிசை வரிசையாக சுற்றிய. உல்லசத்தினது பிரகாசமாக இருக்குது. ஏன்னா முத்தோடு ஒளி வெள்ளவளையர்னு இருக்கும். அப்படிப்பட்ட சின்ன முத்துக்களால் ஆகப்பட்ட வரிசையாக. அதே சந்திரிகா மண்டலே, அதாவது அந்த முத்து ஒளி போன்ற சந்திர ஒளி. ஸோ அப்படி சின்ன சின்ன முத்துக்களோட ஒளி வெள்ளம் எப்படி அழகாக ரேஸ் அப்படி வருமோ அது மாதிரி சந்திரனுடைய ஒளியை வெளிப்படுத்தக்கூடியவள். தன்னுடைய தலையில் சந்திரனை சூடி, அதனால சந்திரிகா மண்டலம், சந்திர மண்டலம் மாதிரி இருக்குது. அந்த ஒளியோடு கூட அவருடைய முடிமையிலிருந்து வரக்கூடிய ஒளி முத்தொளியாக விளங்குகிறது. உத்பாசின்னா பிரகாசிக்கக்கூடிய. லாவண்ய மண்டஸ்தல நெஸ்த கண்டஸ்தல நெஸ்த. ஓகே. ஸோ அது வந்து என்னது, அது லாவண்ய கண்டஸ்தலம். கண்டனா கண்ண பிரதேசம்னு அர்த்தம். கண்டன கழுத்து, கண்டன கண்ணம். ஸோ லாவண்ய கண்டஸ்தல, அதோட அழகான அந்த கண்ண பிரதேசத்தில் நெஸ்த
எது அது வைக்கப்பட்ட கஸ்தூரிகா பத்திர ரேகா. இப்போ தேவியோட கன்னத்தில் பார்த்தா கஸ்தூரிகா பத்திரகம்னு சொன்னானது. கஸ்தூரிக்கா பொடி எடுத்து, கஸ்தூரிக்காங்கிறது இது எங்கிறதுங்கிறது மானுடைய வயிற்றுலேருந்து கிடைக்கக்கூடியது கஸ்தூரிகா. கஸ்தூரி மான்னு சொல்கிறோம் இல்லையா, அதோட வயிற்று நாபிலேருந்து கிடைக்கக்கூடியது. அந்த கஸ்தூரியை எடுத்து தேவியோட கண்டஸ்தலத்தில் அழகாக படம் வரைஞ்சிருப்பாளாம். ஸோ அந்த படமெல்லாம் போட்டிருக்கும். அந்த படத்தில் இந்த முத்தோடு ஒளியாகப்பட்ட, முத்தோடு ஒளி இல்லை, முத்து ஒளி போன்ற சந்திரனுடைய ஒளி அது மூஞ்சியில் வந்து அடிக்கிறது. கண்ண பிரதேசத்தில் உத்பாசித்தம். அதனால கண்ண பிரதேசத்தோட அந்த படம் வரைஞ்சிருக்கேன் கஸ்தூரிகா ரேகை. அந்த கஸ்தூரிகா படம் எல்லாம் பலன்னு மின்றதான் இந்த ஒளியை வாங்கி கொண்டு. ஸோ கண்டஸ்தல நெஸ்த வைக்கப்பட்ட அந்த கஸ்தூரிகை பொடிகளால் ஆன அந்த படத்தை பத்திர ரேகா, அந்த ரேகையால் வளைந்தப்பட்ட அந்த சித்திரத்தை இது பிரகாசிக்க வைக்கிறது. உத்பூத சௌரபிய சம்பிராந்த. அது மட்டும் இல்லை, அதிலிருந்து கிளம்புறது எது கஸ்தூரிகை ரேகை வரைஞ்சதுனால அழகாக மனம், சௌரபியம்னா மனம் வீசும். கஸ்தூரி பொடினா கஸ்தூரி மான்றது கிடைக்கக்கூடிய கஸ்தூரி பவுடர் எவ்வளோ தூரத்தில் மனம் அடிக்கும். ஸோ அப்படிப்பட்ட அந்த மனத்தோடு உத்பூத எழும்பக்கூடிய அந்த பிரகாசம் ப்ளஸ் வாசனை சம்பிராந்த பிருங்க. ஸோ இதனால என்ன ஆகிடுறது, இந்த வண்டுகளெல்லாம் ஈர்க்கப்படுகிறது. பிருங்கன்னு வண்டுகள். ஸோ சம்பிராந்த, ஆஹா இவ்வளோ வாசனையோடு ஏதோ மனமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வண்டுகளெல்லாம் அங்கனா கீதா, அங்கனான்னு சொன்னால் பெண் வண்டுகள்னு அர்த்தம். அங்கனா பிருங்க பெண் வண்டுகளெல்லாம் என்ன பண்ணுறதா, இவ்வளோ வாசனையாக இருக்கே, இவ்வளோ பிரகாசமாக இருக்கே இந்த ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து பக்கத்தில் வந்து ரீங்காரம் பண்ணுறதான். இந்த கண்ண பிரதேசத்தில் வந்து கீதா, அங்கனா கீதா, அந்த வண்டுகள் ரீங்காரம் எடுக்கக்கூடிய அந்த வாசனையோடு கூட சாந்திரீபவன் மந்த தந்திரீஸ்வரே அதோடு சேர்ந்து அந்த இந்த மாதிரி வண்டுகள் ரீங்காரம் பண்ணுறது, மூஞ்சியில் வாசனை அடிக்கிறது, மூஞ்சியில் பிரகாசமாக இருக்குது. இதெல்லாம் கூட தேவி என்ன பண்ணுறா, தந்திரீஸ்வரே வீணை நாதத்தோட சவுண்டும் சேர்றது. இந்த வண்டுகளோட ரீங்காரம் கூட இவள் வீணை வாசிக்கிறாள். ஸோ அந்த மந்த தந்திரின்னு அந்த வயர்ஸ், அந்த வீணையில் உள்ள வயர், அந்த தந்திரியிலேருந்து வரக்கூடிய நாதமாகப்பட்டது, வீணா நாதமாகப்பட்டது அவ்வளோ அழகாக இருக்குது. அதோடு சேர்ந்து இதுவும் லயமாக இருக்கிறது. அந்த வண்டுகளோட ரீங்காரம், தேவியோட வீணாநாதம், இது ரெண்டும் சேர்ந்து சுஸ்வரமாக, கேட்பதற்கு இனிமையாக சுஸ்வரமாக இருக்கக்கூடியது. பாஸ்வரே, அப்படி ஒளி பொருந்தியவளேன்னு அட்ரஸ் பண்ணுறாங்க. प्रोच्चना पङ्कके लीलनामाभिरामे सुरामे रमे प्रोल्लसज्वालिका मौक्तिकश्रेणिका चन्द्रिका मण्डलोद्भासि लावण्यगण्डस्थल न्यस्तकस्तूरिका पत्ररेखा समुद्भूत सौरभ्य सम्भ्रान्त भृङ्गाङ्गना गीतसुन्दरी सान्द्री भवन् मन्त्रतन्त्रीश्वरे सुस्वरे भास्वरे. ஸ்ரீமாதங்கே நமக. ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. ஆரம்பிச்சுங்கப்பா. சாந்தா மேம் ப்ளீஸ் மியூட் போடுங்களேன். சாந்தா. வல்லகி வாதன பிரக்ரியாலோலதாலீதலாபத்த தாடங்க பூஷா விசேஷான்விதே சித்த சம்மானிதே. ஸோ இப்போ நம்ம ராஜமாதங்கி அல்லது மந்திரினி என்ன வேணால் சொல்லலாம், ஷியாமலா, இப்படி எல்லா பேரும் அவளுக்கு பொருந்தும். ஸோ அந்த மந்திரினி தேவியாகப்பட்ட அவளை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ வல்லகி வாதனம், அதாவது தேவி வந்து சரஸ்வதியோட தாந்திரிக ரூபம்னு பார்த்துட்டோம் இல்லையா. ஸோ அதனால் கையில் அவளோட வீணையோட பேர் வல்லகிங்கிற வீணை. ஸோ அதை வாசிச்சுட்டு இருக்கா. வல்லகி வாதனா பிரக்ரியான்னு அதையே இப்போ ஒரு ஹேபிச்சுவலாக கொண்டுட்டுருக்கான். ஸோ அதை வாசிச்சுட்டு லோல தாளிதலை இப்போ வாசிக்கும் போது என்ன ஆகுது, தலையை ஆட்டி வாசிக்கிறாங்க. தலையாட்டி வாசிக்கும்போது லோல தாளிதளம்னு தாளினா பனை ஓலை, தாளிதளம்னா பனை ஓலை, தாளினா பனை. ஸோ தாளிதளம்னா பனை ஓலை. ஸோ பனை ஓலையோடு ஸ்டெட்டு காதில் போட்டுட்ருக்கா தேவி வந்து. தாளங்கம்ங்கிறது தான் பின்னாடி தாடங்கம்னு ஆச்சு. ஸோ தாடங்கம் சொல்கிறது தாளங்கம். அந்த காலத்தில் பனை ஓலையை தான் ஸ்டெட்டாக போட்டுட்ருக்கான். ஸோ அந்த தாளிதளம், அந்த பனை ஓலை காதில் போட்டுருக்கிறது என்ன ஆகுது, அதுவும் ஆடுறது. தேவி இப்படியே தலையை ஆட்டி வாசிக்கும்போது அதுவும் ஆடுறது, அந்த பனை ஓலையோ காதில் இருக்கிறது ஆடுறது. ஆபத்த தாடங்க பூஷா விசேஷ அன்விதே. அப்போ பனை ஓலையால் செய்யப்பட்ட அந்த காதில் இருக்கிற தோடும் அது அலங்காரமாக, அது தாடங்கமாக ஆடிக்கொண்டிருக்கிறதோடு பூஷானா ஆபூஷணம், அலங்காரம், அன்விதே அதோடு கூடியவளே.
ஸோ காதில் ஆடக்கூடிய அந்த தோடோடு கூட இருக்கக்கூடியவளே, சித்த சம்மானிதே, சித்தர்களும் மதிக்கக்கூடியவளாக, சித்தர்களும் போற்றும் தேவியேன்னு சொல்றாங்க. वल्लकीवादन प्रक्रियालोलतालीदलाबद्धताटङ्कभूषा विशेषान्विते सिद्धसम्मानिते दिव्यहालामदोद्वेलहेलालसच्चक्षुरान्दोलन श्रीसमाक्षिप्तकर्णैक नीलोत्पले. ஓகே, திவ்ய ஹாலாமதம் சொன்னா, நம்ம ஹாலாமதம்னு சொன்னால் இந்த சிவனுக்கு சொல்லும்போது ஆலகால விஷம்னு சொல்லுவோம். இங்கே அப்படி இல்லை. ஹாலான்னு சொன்னா அந்த சோமரசம். தேவி வந்து சோமரசம், அந்த காலத்தில் எல்லாம் தேவிகள் எல்லாமே சோமரசம் சாப்பிட்றா. யுத்தம் பண்ணுறதுக்கு அவளுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் வரதுக்கு வேண்டி அந்த சோமரசம் எடுத்துப்பா, சோமலத்தையிலேருந்து பண்ணக்கூடிய ரசம். ஸோ ஹாலாமதம், ஸோ அது ரொம்ப இன்டாக்சிகேட் ஆகிடுத்து, நல்ல மதம் பிடிச்சி திவ்யமான சோமரசத்தை குடித்ததால் ஏற்பட்ட மதத்தோட உத்வேள ஹேலா லசச்சச்சுகு அப்படின்னு இது கண்ணெல்லாம் சுழலுறது. அப்படியே கண் இந்த சோமரசத்தை குடித்ததுனால கண்ணெல்லாம் சுழன்று விளையாட்டாக, ஹேலா லசத்தினா விளையாட்டாக சுழன்று அப்படி பிரகாசிக்கக்கூடிய சச்சுகுன்னா கண்கள். ஸோ அப்படிப்பட்ட கண்களோடு கூடியவள் ஆந்தோலன ஸ்ரீ சமாக்ஷிப்த. ஸோ இது என்ன ஆடுது, ஸ்ரீங்கிறது என்னது, ஐஸ்வர்யம் இல்லையா. சம் ஆட்சிப்த கர்ணைக்க நீலோத்பலே, காதில் கர்ணைக்கான்னு சொன்னா காதில் உள்ள நீலோத்பலம் சொல்கிறது இது ஒரு இலை தான். நீலோத்பலத்தை அதாவது இலையத்தான் தோடா போட்டுக்கிறது. இங்கே நீலோத்பல மலரே காதில் இருக்குது. நீலோத்பல மலர் தான் அவளோட ஸ்டெட்டாக இருக்குது. இப்போ இந்த ஸ்லோகத்தை பார்த்த உடனே நீலோத்பலத்தை எடுத்து அப்படியே காதில் ஸ்டெட்டாக போட்டிருக்கக்கூடியவள். அதனால என்ன ஆகுது, கண்ணு சுழல் ரோச்ச அந்த காது வர வீசுறது. இந்த கண்ணோட பார்வை நாலா பக்கம் அப்படி சுழன்று வீசும்போது, காதில் வீசும்போது ஆந்தோலனம் என்னாச்சு, அப்படி ஆடக்கூடிய விழிகள் படுவதால் அந்த காதில் உள்ள நீலோத்பலம் வந்து சம் ஆட்சிப்தா அது வரை வந்து விழருது. அப்படி நீண்ட விழி பார்வை சம் ஆட்சிப்தான அது அங்கே வந்து விழக்கூடிய பார்வை. இன்னொரு அர்த்தம் ஆட்சிப்தான்னு சொன்னானா இது தாழ்த்துறதுன்னு அர்த்தம். ஆட்சிப்தன்னா வீசி எறியறது, நீ எல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு கீழாக்குறது. அப்படின்னு என்னது, அந்த பார்வை வந்து அப்படி கருமை நிறைந்த பார்வை, காதில் உள்ள நீலோத்பல ஸ்டட்டையே உன்னோடைய கருமெல்லாம் ஒன்றுமே இல்லை, என்னுடைய கருப்பு அவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்கிற மாதிரி. அப்படி ரெண்டு அர்த்தம் அங்கே வருது. சம் ஆட்சிப்த கர்ணைக்க நீலோத்பலே, அந்த மாதிரி சொல்கிறாருங்க. दिव्यहालामदोद्वेलहेलालसक्षुरान्दोलन श्रीसमाक्षिप्तकर्णैकनीलोत्पले पूरिताशेषलोकाभिवाञ्छापले श्रीपले. ஷியாமலே அப்படின்னு கூப்பிட்றாரு. ஷியாமலே, அந்த நீலோத்பலே ஷியாமலே. ஷியாமலே என்னது, கருப்பாக இருக்கக்கூடியவளே, அப்பேற்பட்ட கருமையை நிறத்தையோடு கூடியவளே. அல்ல ஷியாமலான்னு சொன்னான்னா இளமையோடு கூடியவள், ஷியாமலான்னு சொன்னான்னா இளமை, அந்த இளமையோடு கூடியவளே அப்படிங்கிற ஷியாமலைங்கிற ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து ஸ்ரீபலேக்கு முன்னாடி நிர்மலேன்னு ஒரு வார்த்தை போட்டிருக்கு. ஸோ பூரித அசேஷ லோக அபிவாஞ்சாபலே, அபிவாஞ்சான்னா மிக விரும்பக்கூடிய. ஸோ லோக அபிவாஞ்சான்னு சொன்னா மக்கள், லோகான்னு சொன்னால் லோகத்துக்கும் லோகம்னு சொல்லுவோம், லோகான மக்களுக்கும் அர்த்தம் அது லோகான்னு வரும். ஸோ லோக அபிவாஞ்சானா மக்களுடைய இஷ்டத்தை பலன பலனளிப்பவளே, பூரித அசேஷ மிச்சமில்லாமல், அசேஷம்னா மிச்சமில்லாமல் பூர்த்தி பண்ணிய மக்களுடைய விருப்பங்களோடு கூடியவளே, அந்த பலனை அளிப்பவளே. நிர்மலே, நிர்மலமானவளேன்னா குற்றமற்றவளே. ஸ்ரீபலே, ஸ்ரீபலே ஐஸ்வர்யத்தோட பலனாக கிடைக்கக்கூடியவள். ஸோ அவள் வந்து காடஸ் ஆஃப் பியூட்டின்னு சொல்லலாம். ஸ்ரீங்கிறது ஐஸ்வர்யம் அழகு எல்லாமே ஸ்ரீன்னு சொல்லுவோம். ஸ்ரீபலே என்னது, த காடஸ் ஆஃப் பியூட்டியாக, அழகுக்கே தேவதையாக இருக்கக்கூடியவளே ஸ்ரீபலே. இல்லாட்டா ஐஸ்வர்யத்தை பலனாக தருபவளே, அப்படி பல அர்த்தங்கள் அங்கே துவனிக்கிறது. श्रीपले स्वेद बिंदूल सत्पाल लावण्य निश्यंद संदोग संदेह कृन्नासिका मुक्तिके सर्व विश्वात्मिके कालिके. सर्व विश्वात्मिकेன்னு போட்டுருக்காங்க. ஓகே, சர்வ ஸ்வேத பிந்து உல்லசத். ஸ்வேத பிந்துன்னா வேர்வை துளி.
தேவியோட நெற்றியில் பாலன்னா நெற்றின்னு அர்த்தம். ஸோ பால லாவண்ய அழகிய நெற்றியில் ஒரு சின்ன வேர்வை துளி வந்து லசத்துனது அப்படி ஒளி வீசி கொண்டிருக்கிறது. ஒரு சின்ன வேர்வை துளி அப்படி அங்கே வந்திருக்கு. அதை பார்த்தா அது வந்து நிஷ்யந்த சந்தோக மௌக்திகேன்னு பார்க்கலாம். அதாவது முத்து மாதிரி இருக்குது. மௌக்திகன்னா முத்து. ஸோ தேவியோட அந்த நெற்றியில் உள்ள வேர்வையாகப்பட்டது ஒரு முத்து ஒளி போல தோன்றது. அப்போ என்ன வருது? ஒரு சந்தேகம் பண்ண வைக்கிறது. என்ன செய்யுது? நாசிகா மௌக்திகே, மூக்கில், நாசிகான மூக்கில் உள்ள முத்தொளி தான் அங்கே வீசுகிறதோ அப்படின்னு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துகிற மாதிரி அந்த ஒரு வேர்வை துளி அவளுடைய நெற்றியில் இருக்கிறது. நிச்சயந்தன் அப்படி வழியிறது. நெற்றியிலேருந்து வேர்வை வழியும் போது அந்த முத்தொளியோடு வழியிறதுன்றார். ஸோ மௌக்திகே சர்வ விஸ்வாத்மிகேன்னு போட்டால் உலக வடிவினலே விராட்ட ரூபியேன்னு அர்த்தம். இங்கே சர்வ மந்த்ராத்மிகேன்னு போட்டிருக்கு. சர்வ மந்த்ராத்மிகேன்னு சொன்னோன்னா மந்திரங்களுக்கெல்லாம் அதிதேவதைன்னு சொல்லும்போது என்னது? ஓங்கார வடிவினல்னு அர்த்தம். சர்வ மந்த்ராத்மிகேன்னு எல்லா மந்திரத்துக்கும் ஆதி மந்திரம் ஓங்கார். ஸோ ஓங்கார வடிவினலே சொல்ல. சர்வ விஸ்வாத்மிகேன்னு சொன்னால் விஸ்வத்துக்கே அதிபதியாக இருக்கக்கூடியவளே. காளிக்கேன்னு என்னது? காளி ஸ்வரூபமே அவளே தான். காளிக்கேன்னு சொன்னால் கருப்பான நிறத்தவளேங்கிறது அர்த்தம். வேத பிந்தூல சத்பால லாவண்ய நிஷ்யந்த சந்தோக சந்தேக கிருன்னாசிகா மௌக்திகே சர்வ விஸ்வாத்மிகே காலிகே முக்த மந்தஸ்மிதோதார வக்ரஸ்புரத் பூக தாம்பூல கற்பூர கண்டோத்கரே ஞான முத்ராகரே சர்வ சம்பத்கரே பத்மபாஸ்வத்கரே ஸ்ரீகரே. இதில் நிறைய போட்டிருக்காங்க. ஓகே. முக்த மந்தஸ்மித உதார. மந்தஸ்மிதம்னு என்னது? சிறிய புன்சிரிப்பு. அப்படி மென்மையான ஒரு புன்சிரிப்பு வருது தேவியோடு. முக்தன மோகனமாக நம்மளையெல்லாம் அட்ராக்ட் பண்ணக்கூடிய அந்த புன்சிரிப்பு. உதார வக்ரஸ்புரத்து, அந்த உதாரமாக அந்த வாயிலேருந்து அப்படியே அழகாக வருது. மந்தஸ்மிதம் வருது வாயிலேருந்து. வக்ரம்னா இங்கே வாயின்னு எடுத்துக்கணும். வக்ரம்னா நார்மலாக முகம்னு சொல்லுவோம். இங்கே வக்ரம்னா அந்த வாயிலேருந்து புன்சிரிப்பு வருது. ஸோ அது தாராளமாக புன்சிரிப்போடு கூடிய ஸ்புரத் பூக தாம்பூல. அந்த வாயில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தானா பூக பாக்கு வெத்தலை பாக்கெல்லாம் போட்டிருக்கா தேவி. அதனால சக்கச்சவேர்னு இருக்குது அந்த வாய். அது வழியாக தான் அந்த புன்முறுவல் வருது. ஸோ ஸ்புரத் பூக பாக்கு தாம்பூலம் வெற்றிலை கற்பூர கண்டோத்கரன்னு சொன்னது கற்பூர கண்டம். ஒரு பச்சை கற்பூரத்தை எல்லாம் வச்சு வெத்தலை பாக்கு போட்டுட்டு தேவியோட புன்சிரிப்பு அந்த வாயிலிருந்து சிவந்த வாயிலிருந்து வெளிவருது. ஞான முத்ராகரே, சர்வ சம்பத்கரேன்னு சொல்லும்போது எல்லா சம்பத்தையும் அளிக்கக்கூடியவளே. ஸோ நம்ம கேட்டதெல்லாம் கொடுப்பான்னு போன ஸ்லோகத்தில் பார்த்தோம். இப்போ வந்து எல்லா சம்பத்துக்களையும் நம்ம என்னெல்லாம் கேட்குறோமோ அந்த சர்வ சம்பத்தையும் நமக்கு கொடுக்கக்கூடியவள். பத்மபாஸ்வத்கரே. பத்மபாஸ்வன்னு சொன்னோன்னா இது கையில் வந்து இல்லை கையே செந்தாமரை. பத்மபாஸ்வத்துன்னு சொன்னாலும் பத்மம் போல செந்தாமரை போன்ற கைகளை உடையவளேன்னு அர்த்தம். தான் தேவியோட உள்ளங்கையெல்லாம் அவள் கருப்பாக இருக்கலாம், ஆனால் உள்ளங்கையெல்லாம் சக்கச்சவேன்னு அப்படியே செந்தாமரையோடு ஒளியோடு கூட இருக்கக்கூடிய கைகளை உடையவளே. ஸ்ரீகரேன்னு நம்மளுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடியவள். ஸ்ரீகரே கையில் நமக்கு கரைங்கிறது இந்த இடத்துல செய்யக்கூடியவள். ஸ்ரீகரே எல்லாருக்கும் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கொடுக்கக்கூடியவள். இங்கே ஞான முத்ராக்கரை எக்ஸ்ட்ரா இருக்கு. ஞான முத்ராக்கரைன்னு சொன்னால் ஞான முத்திரையோடு கூடியவர் யார்? நம்ம தட்சிணாமூர்த்தி தான். ஆனால் இங்கே ஞான முத்ராங்கிறது அந்த அர்த்தம் கிடையாது. ஸோ ஞானத்தையே ஞான வடிவினல் அல்லது ஞானத்தை கொடுப்பவள்னு எடுத்துக்கலாம். ஞான முத்திரையை நமக்கு அளிக்கிறதுன்னா அந்த முத்திரை நமக்கு வந்தாச்சுன்னு நமக்கு ஞானம் சூரிக்கும் உள்ளது. அதனால ஞான முத்திரையை நமக்கு அளிப்பவளே அப்படின்னு எடுத்துக்கணுங்க. முக்தமந்தஸ்மிதோதார வக்ரஸ்புரத் பூக தாம்பூல கற்பூர கண்டோத்கரே ஞான முத்ராகரே சர்வ சம்பத்கரே பத்மபாஸ்வத்கரே ஸ்ரீகரே குந்த புஷ்பத்யுதி ஸ்னிக்த தந்தாவலி நிர்மலாலோல கல்லோல சம்மேளன ஸ்மேர சோணாதரே சாருவீணாதரே பக்வபிம்பாதரே. குந்த புஷ்பம் சொன்னான்னு முல்லை அரும்பா இருக்குமே முல்லைப்பூ. அந்த அரும்பான முல்லை போல துதின ஒளி. ஸோ அந்த முல்லை அரும்போடு ஒளி போல ஸ்னிக்த தந்தாவளி சாஃப்டாக இருக்கக்கூடிய பற்களை உடையவளே. அரும்பு போன்ற பற்களாக இருக்குது தேவியோட பற்கள்லாம் அப்படி இருக்குது. தந்த ஆவளி பற்களுடைய வரிசை. நிர்மல ஆலோல கல்லோலம் எல்லாம் அலைக்கு சொல்லுவோம் நம்ம. ஆலோலமாக கல்லோலமாக அலை வீசுகிறது. அப்படி வேகமாக அலை வரிசையாக வருது இல்லையா, அதுக்கு கல்லோலிதான்னு சொல்லுவோம். அலை வீச்சு அப்படின்னு அர்த்தம். இங்கே வந்து நிர்மலமான அந்த அலை போல வரக்கூடிய உன்னுடைய புன்னகை.
சம்மேளன ஸ்மேர சோணாதரே, ஸ்மேரன்னு புஞ்சிரிப்பு, ஸ்மேரம்னா சிரிப்பு. ஸோ அப்படிப்பட்ட அலை போல வரக்கூடிய அதோடு கூட சேர்ந்த அந்த அலை போன்ற உன்னுடைய புன்சிரிப்பு. சோண அதரே, அது எங்கேருந்து வருது? சிவந்த உதடு, அதரம்னா உதடு, சிவந்த சோண அதரே, அப்படிப்பட்ட சிவந்த உதடுகளோடு கூடியவளே. சாரு வீணாதரே, அழகிய வீணையை தரித்தவளே, கைகளில் உடையவளே. பக்வ பிம்பாதரே, பிம்பாதரம்னா பிம்பம்னா கொவ்வைப்பழம். ஸோ கோவைப்பழம் போன்ற பழுத்த கோவைப்பழம் போன்ற உதடுகளை உடையவளே அப்படின்னு சொல்றாரு. कुन्द पुष्पद्युति स्निग्ध दन्तावली निर्मलालोल कल्लोल सम्मेलन स्मेर शोणाधरे चारुवीणाधरे पक्वबिम्बाधरे. द्वितीयं दण्डकम्. सुललित नवयौवनारम्भ चन्द्रोदयोद्वेल लावण्य दुर्गार्णवाविर्भवत् कम्बुबिम्बोत्कभृत्कन्दरे सत्कला मन्दिरे मन्तरे. சூலலித, லலிதமான ரொம்ப கோமளமான அழகிய நவ யவ்வன ஆரம்ப, அதாவது இப்போ அழகாக இருக்குது அந்த டைமில் சாயந்தர வேளை அது சந்திரன் வரும்போது. ஸோ நவ யவ்வன ஆரம்ப சந்திர உத்வேள, உத்வேளங்கிறது வார்த்தை வந்து நார்மலாக உத்வேளம்னு சொன்னால் கரையை கடக்கக்கூடிய அலையை சொல்லுவோம். ஸோ உத்வேளித்தான்னு சொன்னோன்னா கரையை தாண்டி வந்துருத்தோம் அலை, சுனாமி வரும்போது உத்வேளித்தான்னு சொல்லுவோம். அப்படி இந்த இடத்துல உத்வேளான்னு சொன்னோன்னா ஹை டைடுன்னு இருக்கணும், அப்படி உயர்ந்து வருது இல்லையா உத்வேளா, உயர்ந்த பொசிஷனில் வரக்கூடிய ஹை டைடு. அப்போ ஹை டைடில் வரக்கூடிய சந்திரன் எப்படி இருப்பான்? பூர்ணச்சந்திரன். ஏன்னா அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கு தானே அந்த சந்திரன் வந்து இதெல்லாம் வரும், பிரகாசமாக இருக்கும், அலையும் பொங்கி வரும். ஸோ அலை பொங்கக்கூடிய வேளையில் வரக்கூடிய சந்திரோதயம்ங்கிறது பூர்ணச்சந்திரன். அப்போ பூர்ணச்சந்திரன் வந்து வரும்பொழுது அதோட விளையற அடிக்கும். அந்த லாவண்ய துக்த அர்ணவா, துக்த அர்ணவன்னா பார்க்கடல்னு அர்த்தம். அர்ணவம்னா கடல், துக்தன்னா பார். ஸோ துக்த அர்ணவன்னா பார்க்கடல். ஸோ அந்த பூர்ணச்சந்திரன் போன்ற ஒளியுடைய பார்க்கடலில் தோன்றிய ஆவிர்பவத் கம்பு, கம்புன்னு சொன்னால் சங்கு. ஸோ அந்த மாதிரி பார்க்கடலில் தோன்றிய சங்கு போன்ற கம்பு பிம்போக பிருத் கந்தரே, கந்தரம்னா தான் கழுத்து. ஸோ தேவியோட கழுத்து சங்கு போல்றது, சங்கு கழுத்துன்னு எப்போவுமே சங்கைத்தான் சேர்த்து சொல்லுவாள், கழுத்துக்கு வர்ணிக்கும் போது சங்கை சொல்லுவாள். இங்கே சங்குக்கு இவ்வளோ அடைமொழி கொடுத்துருக்கு. பூர்ணச்சந்திரன் போன்ற அழகிய பார்க்கடலில் தோன்றிய சங்கு போன்ற கழுத்தை உடைய பிம்போக பிரித், பிம்போக பிரித் அப்படின்னு சொன்னான்னா ரொம்ப இன்டிஃபரண்டானது, இன்டிஃபரண்ட்னு அர்த்தம். பிம்போகா அப்படின்னு சொன்னான்னா இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, இந்த சங்குலாம் இந்த பார்க்கடலில் கிடைக்கிற சங்கு கூட ஒன்றுமே இல்லை, என்னுடைய கழுத்து தான் அவ்வளோ அழகுன்னு சொல்கிற மாதிரி உள்ள அந்த கழுத்தை கூடிய உடனே உள்ளவளே. ஸோ நவ யவ்வனமாக இருக்கா, லலிதமாக இருக்கா, உடைய கழுத்து இவ்வளோ அழகாக இருக்குது, சங்கை தோற்கடிக்கக்கூடிய கழுத்தாக. சத்கலா மந்திரே, சத்கலானது எல்லா கலைகளோடு 64 கலைகள் தேவிட்டு இருந்தால் வரணும். ஸோ வித்யாரூபிணி இல்லையா அவள். ஸோ அப்படி சத்கலா மந்திரே, எல்லா கலைகளோடு கூடியவளே. மந்தரே, மந்தராங்கிறதுக்கு 2 அர்த்தம் இருக்குது. மனதை கடைபவளேன்னு அர்த்தம், தேவியை பார்க்க 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 மனசு உருகிறது. அது மாதிரி மந்தரேன்னு சொன்னால் மனதை கடையக்கூடியவளேன்னு ஒரு அர்த்தம். இல்லாட்டா மந்தரான்னா மான்னு அர்த்தம், மானேன்னு கூப்பிட்றேன், ஏ மானே. सुललित नवयौवनारम्भ चन्द्रोदयोद्वेल लावण्य दुग्धार्णवाविर्भवत् कम्बुबिम्बोत्कभृत्कन्दरे सत्कला मन्दिरे मन्थरे. दिव्यरत्न प्रभा बन्धुरच्छन्न हारादिभूषा समुद्योतमान नवद्यांग शोभे शुभे. ஓகே, திவ்ய ரத்ன பிரபா, ரத்னங்களோட ஒளி, பிரபைனா ஒளி இல்லையா. ஸோ பலவிதமான திவ்யமான ரத்னங்களோடு கூடிய பந்துரச்சன்ன, அதாவது பந்துரம்னாலே துரம்னா நம்பர் 1, பந்துரம்னா அதோடு நம்பர் 1ஆக இருக்கக்கூடிய உயர்ந்தான்னு அர்த்தம். ஸோ ரொம்ப அழகாக சன்னன மூடிய கவர் பண்ணின ஹாரா அதிபூஷா, அதாவது ஃபுல்லாக ஹாரத்தில் வந்து அப்படியே ரத்னங்கள்லாம் பொறிச்சிருக்கு. ஸோ அந்த கோல்டே மறைக்கத்தக்கன ரத்னத்தோட ஒளி அப்படி பிரகாசமாக இருக்குது. பந்துர சன்ன ஹாராதி பூஷா, பூஷான்னு அலங்காரம், அந்த அணியோடு கூட உத்தியோதமான தியோதம்னாலே என்னது ஒளி கொடுக்கக்கூடிய உத்தியோதமான அனவத்திய அங்கசோபே. ஸோ அனவத்தியான குற்றமற்ற,
அனவத்தியாங்கி அப்படி சொல்லும்போது என்னது அவத்தியம்னு குற்றம் இல்லை, அனவத்தியாங்கின்னு சொன்னால் குற்றமற்றவள் அப்படி சொல்கிறோம் இல்லையா. சீதைக்கெல்லாம் அடிக்கடி அனவத்தியாங்கின்னு போடுவோம். ஸோ அனவத்திய அங்கசோபே, குறையே சொல்ல மாசு மறுவற்ற உடலோடு அந்த அழகோடு கூடிய அங்கசோபே, அங்கங்கள் எல்லாம் சோபனமாக இருக்கக்கூடியவளே, சுபே சோபனத்தை அருள்பவளே சுபே. दिव्यरत्न प्रभा बन्धुरच्छन्न हारादिभूषा समुद्योतमानानवद्यांग शोभे शुभे रत्नकेयूर रश्मिच्छटा पल्लव प्रोल्लसद्दोर्लताराजिते योगिभिः पूजिते. ஸோ ரத்ன கேயூரம்னு என்னது, ரத்னமெல்லாம் பொறிச்ச கேயூரம். கேயூரம்னு என்னது, கையில் உள்ள வங்கி இதெல்லாம் சொல்லுவோம் கேயூரங்கிறது. ஸோ கையில் போட்டுக்கிற அந்த ஆபரணம் இருக்குது, தேவியோட ஆபரணம். அதோட ரஷ்மின்னு அதுலேருந்து வரக்கூடிய ஒளி ரேகைகள், ரஷ்மினாலே ஒளி ரேகைகள். அந்த ஒளி வெள்ளமானது சட்டான்னு ரொம்ப லஸ்டர் அல்லது நல்ல ஒளி. அப்படிப்பட்ட ஒளி பல்லவ புரோல்ல சத்து, பல்லவன்னு சொன்னால் இப்போ ரெட்டு கல்லுன்னு அர்த்தம். ஸோ மாணிக்க கற்களாக இருக்குது, அப்படியே ரெட்டு கலரில் ஒளி வீசுறது, அதனால தான் பல்லவ துளிர் போன்ற ஒளி அப்படி சொல்கிறேன். புரோல்லசத் தோஹோ லதா ராஜிதே, தோஹோன கைகள்னு அர்த்தம், தோஹோன கைகள்னு ஒரு அர்த்தம். ஸோ அப்படி ரெண்டு கைகள் இந்த கேயூரம் போட்டு அது ரெட்டு கலரில் ஒளி கொடுக்குறதா. ஸோ உல்லசத்து நன்றாக ஒளி வெள்ளம் கூடிய கைகளோடு விளங்குபவளே, ராஜித்தேன்னு அப்படியே வீற்றிருக்கிறாள் தேவி, அப்படி வீற்றிருக்கிறாள் இல்லையா, கைகளோடு ஒளியோடு கூட வீற்றிருப்பவளே. யோகிபிகி பூஜித்தே, சிறந்த யோகிகளாலும் பூஜிக்க தகுந்தவளே, பூஜிக்கப்படுபவளே. रत्नकेयूर रश्मिच्छटा पल्लव प्रोल्लसद्दोर्लताराजिते योगिभिः पूजिते विश्वदिङ्मण्डलव्यापि माणिक्य तेजस्फुरत्कङ्कणालङ्कृते विभ्रमालङ्कृते साधकैः सत्कृते. விஸ்வ மண்டல வியாபி மாணிக்க, அதாவது விஸ்வத்தோட உலகம் முழுக்கும் திக்மண்டலம்னு என்னது, எல்லா திசைகளிலும், திக்குன்னு திசை, ஸோ மண்டலம்னா திசை மண்டலங்கள், எல்லா திசைகளிலும் வியாபனமாக பறந்து விரிந்து இருக்கக்கூடிய மாணிக்க தேஜா, அப்படிப்பட்ட மாணிக்க ஒளியோடு கூடியவள். எல்லா திசைகள்லையும் அவள் போட்டுருக்கிற மாணிக்கங்கள்லாம் ஒளி வீசுறது, எல்லா திசைகள்லாம் அது பரவுறது உலகத்தில். தேஜஸ்புரத் கங்கண அலங்கிருத்தே, இப்போ கங்கணம் கையில் உள்ள கங்கணத்தில் உள்ள மாணிக்கம்தான் எல்லா திசைகளையும் ஒளியை பரப்பக்கூடியதாக இருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட அலங்காரத்தோடு இருப்பவளே அலங்கிருத்தே. விப்ரம அலங்கிருத்தே, விப்ரமான்னு சொன்னா எல்லாரையும் பிரமிக்க வைக்கக்கூடியது அல்லது எல்லாரையும் மயங்க வைக்கக்கூடிய, ஆக்கர்ஷிக்கக்கூடிய, அப்படி விப்ரமங்களை காட்டக்கூடிய என்னது, அப்படியே தேவி அப்படி காம சொரூபினியா சிங்கார சொரூபினியா இருக்கா. அவளுடைய அலங்காரத்தை பார்த்தா எல்லாரும் மோகம் அடைகிறார்கள், மயக்கம் அடைகிறார்கள். அப்படிப்பட்ட அலங்காரத்தோடு கூடியவளே. சாதகைஹி சத்கிருத்தேன்னு உங்களுக்கு போட்டிருக்கலையா, எங்களுக்கு சாதுபிகி சத்கிருத்தேன்னு வருது. ஒன்றும் இல்லை, சாதகைன்னு சாதனை பண்ணணும் அப்படின்னு தேவியை நினச்சி அப்படியே சாதிக்கணும் அப்படின்னு அது நினச்சி தியானம் பண்ணுறாளே, அவர்களால் மரியாதைக்குரியவளே. சத்கிருத்தேன்னு சத்காரம் பண்ணப்படுபவளேன்னு அர்த்தம். சாதுபிகி பூஜித்தேன்னு நல்லவர்களால் போற்றப்படுபவளே. विश्वदिङ्मण्डलव्यापि माणिक्य तेजस्फुरत्कङ्कणालङ्कृते विभ्रमालङ्कृते साधकैः सत्कृते वासरारम्भ वेलासमुर्जुम्बमाणारविन्द प्रतिद्वन्द्विपाणिद्वये सन्ततोद्येतये अद्वये. வாசர ஆரம்ப வேளா அப்படின்னு, வாசரன்னா டே இல்லையா, ரவி வாசரகா பானுவாசரகான்னு எல்லாம் பெயர் சொல்கிறோம் ஞாயிற்றுக்கிழமைக்கு. அந்த மாதிரி வாசரம்னாலே ஒரு டே. ஸோ அந்த டேட்டை ஆரம்பம்னு காலை வேலை ஆரம்பம், இப்போ தான் டே ஆரம்பிக்கிறது காலை வேளையில். அந்த ஆரம்ப வேளையில் உஜ்ரும்பமான அரவிந்தம், காலங்கத்தால் தான் தாமரை மலரும். ஏன்னா சூரியன் வரும்போது சூரியனை பார்த்தோன்னே தாமரையெல்லாம் மலரும். உஜ்ரும்பமான மலரக்கூடிய அரவிந்த தாமரை. ஸோ தாமரையோட பிரதித்வந்த்வி பாணித்வயே, அதோடு போட்டி போடுறதான். துவந்தம்னா துவந்தோ யுத்தம் பண்ணுறதுன்னு சொல்ல மாட்டோமா, ரெண்டு பேருக்கு ஒருத்தர் போட்டி போடும்போது துவந்தோ யுத்தம்னு பேர். 1:1 அப்படி போர் பண்ணும்போது. இப்போ துவந்தின்னு சொன்னா அதோடு ஒன்றுக்கு போட்டி, எது தாமரையோடு போட்டி போடக்கூடிய கைகளை உடையவளே. பாணித்வயே, பாணின கை. ஸோ தாமரை மலர் போன்ற அந்த செந்தாமரை கைகள் இருக்கா, அந்த கையிலோட இதெல்லாம் உள்ளங்கையெல்லாம் அதோடு தாமரையோடு போட்டி போடக்கூடிய கையை உடையவளே. சந்தத உதயத் தயே, சந்தத ஆல்வேஸ்
உதயத்தினா உதிக்கக்கூடிய உங்ககிட்ட இருந்து எப்போதுமே தயை உதிச்சுட்டே இருக்கும், எல்லார்கிட்டையும் தயையை காட்டிகிட்டே இருக்கான். ஸோ சந்தத உதயத் தயே, எப்பொழுதும் உங்ககிட்ட தயை உதிக்கின்றது. அத்வயே, நீ இரண்டே கிடையாது, ஏக்கம்னு கூட சொல்ல முடியாது, இரண்டில்லாத ஒன்றாக நீ இருக்கிறாய். அத்வயே, நீ ஒன்றை தவிர வேறு எதுவுமே இங்கே இல்லை. வாசராரம்ப வேலா சமுருச்சும்பமானாரவிந்த பிரதித்வந்தி பாணித்வயே சந்ததோத்ய உதயே அத்வயே திவ்ய ரத்னோர்மிகாதீதி. படிக்குவோம் மேம். தேவியே நமக.